வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து வெக்டர் ப்ராடக்ட்ஸ், அதாவது கிராஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு மேக்னிடியூட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு mod ஏ வெக்டர் mod பி வெக்டர் சைன் தீட்டா. ஸோ இது ஒரு ஃபார்முலா. தென் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கே we add a formula which is nothing but the determinant with the unit vectors in the first row I cap, j cap, k cap. அதுக்கப்புறம் a வெக்டாரோட காம்பனன்ட்ஸ், ஓகே, ax, ay, az. Similarly b வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் bx, by, bz. Okay, so இதுக்கு நம்ம if we do determinant we get the value of a cross b, which is also a vector quantity. ஓகே, ஸோ அது வெக்டார் குவான்டிட்டி நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ நம்ம ஏ வெக்டார் எழுதணும்னா எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப்னு இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட வெக்டார்ஸில் ஐ கேப், ஜே கேப், கே கேப்னு வரும். ஸோ அது மாதிரி நம்மளோட அவுட்புட்டில் எப்போல்லாம் ஐ கேப், ஜே கேப், கே கேப்னு வருதோ ஸோ அந்த குவான்டிட்டி நம்ம வெக்டார்ஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Okay, so similarly for b vector we have x component of b multiplied by that corresponding unit vector I cap plus by j cap plus bez k cap. Okay, so இதெல்லாம் suffix, இங்கே வந்து இதெல்லாம் unit vectors. Okay, so இதோட product வந்து c vectorனா c vectoரும் will be having something with I cap plus something with j cap plus something with k cap னு இருக்கும் c vector. So which is a cross b vector. A cross b vector equal to c vector na it also have a form like this. Okay, so in something that we have to find through determinant. Okay, so இந்த something என்ன வரும்னு சொல்லிட்டு நான் எழுதி போட்டிருந்தேன் போன கிளாஸ்ல. ஸோ a cross b vector equal to either determinant உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா அதை எடுக்கலாம், ஆர் டிட்டர்மினண்ட்டில் இருக்கிற ரிசல்ட்டை தான் நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ டிட்டர்மினண்ட் வழியாக எடுக்கிற ரிசல்ட்டை தான் நான் எழுத போகிறேன். ஸோ ஏ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏஒய் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஒய் ஐ கேப் மைனஸ் ஏஇசட் பிஎக்ஸ் minus ax bz j cap plus, so in the components. Okay, so az is so similarly ax by minus ay bx k cap. Okay, so இது மூலமா we can find a cross b vector. So இதுவும் ஒரு formula. So let me draw a square on it. ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா. ஸோ இது ஒரு ஃபார்முலா. we have also, this is also formula. உங்களுக்கு determinant எடுக்க தெரியும்னா then you can use this formula, and we have also another formula. Okay, ஸோ இது என்னதுன்னா magnitude of a cross b vector. ஸோ a cross b வெக்டாரோட ஃபுல் வெக்டார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, whereas magnitude கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த formula. For that you have to know the angle between a and b vector. Okay, so இது என்னதுன்னா relation between angular and linear velocity. So இதுக்கு we need a vector product. அதனால தான் நம்ம vector product முன்னாடியே வந்து introduce பண்ணிட்டோம். Okay, so let me add a picture so that it is easy to convey the information. So ஒரு picture add பண்ணிடுறேன். ஸோ இது இந்த பிக்சரில் we have a rigid object. ஓகே, ஸோ இது ஒரு ரிஜிட் பாடி இந்த ஷேப்பில் இருக்குல்ல, இட் லுக்ஸ் லைக் எ பொட்டேட்டோ ஷேப்பில் இருக்கிறது வந்து ஒரு ரிஜிட் பாடி. ஓகே, சாலிட் பாடி. தேர்ஃபோர் இது வந்து 3 டைமென்ஷனலில் சாலிடாக இருக்கும். ஓகே, இது மாதிரி ஹாலோவாக இருக்காது, இட்ஸ் அ சாலிட் பாடி. ஓகே, ஸோ அந்த சாலிட் பாடியில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சாலிட் பாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா இடத்துலையும் we have large number of particles. Okay,
ஸோ அதில் ஏதோ ஒரு பார்ட்டிக்கிள் எடுக்கிறோம். ஸோ we are considering the particle. ஸோ இந்த பார்ட்டிக்கிள் வந்து lies in a plane. ஓகே, ஸோ இது வந்து ஒரு plane. ஸோ இந்த பொட்டேட்டோவை இப்படி ஹரிசாண்டலாக கட் பண்ணிங்கன்னா you will have a plane. ஓகே, ஸோ அந்த பிளெயினுக்கு பர்பண்டிகுலராக தான் நம்மளோட ஆக்சிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து வில் பி பர்பண்டிகுலர் டு த பிளெயின். அண்ட் இஃப் திஸ் பார்ட்டிக்கல், இஃப் த ரிஜிட் பாடி வந்து இப்போ ரொட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பார்ட்டிக்கிள் வந்து பர்ஃபெக்ட் சர்க்குலர் பாத்தை எடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து எலிப்டிக்கல் மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து பர்ஃபெக்ட் சர்க்குலர் பாத். ஓகே, ஸோ இது வந்து அவுட் ஆஃப் பிளெயின் போயிட்டு திரும்பி உள்ளே வருது, அதனால எலிப்ஸ் மாதிரி தெரியும். ஸோ ஆனால் இது வந்து ஒரு சர்க்குலர் பாத். ஒரு டிஸ்கில் ஒரு பாயிண்ட் வச்சா அது ரொட்டேட் ஆனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த டயக்ராமில் தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஸோ நம்மளுக்கு இந்த பார்ட்டிக்கிளுக்கு இட் ஹாஸ் அ போத் ஆங்குலர் அண்டு லீனியர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ லீனியர் வெலாசிட்டின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஏதோ ஒரு பார்ட்டிக்கிள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ட்ரெஜெக்டரி எடுக்குதுன்னா, எந்த ட்ரெஜெக்டரி எடுத்தாலும் இந்த ட்ரெஜெக்டரிக்கு இஃப் வி ட்ரா அ டேஞ்சன்ட் வி கெட் த டைரக்ஷன் ஆஃப் த லீனியர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட லென்த் தான் இஸ் த மேக்னிடியூட். ஓகே, ஸோ வி வெக்டர் as மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ இங்க இடத்துல பாருங்க, இந்த பாயிண்ட் Pல இந்த பார்ட்டிகிள் டேக்ஸ் அ சர்க்குலர் பாத். ஸோ இந்த சர்க்கிள்க்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா we get the v vector, where v vector is the linear velocity. So v vector is the linear velocity. Okay, instantaneous velocity இது. Okay, so இப்போ if you consider 2 points p and p prime. Okay, so p ன்றது at a time t equal to 0, where p prime ன்றது at a time equal to some later time 5 seconds னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் 5 seconds, ஆர்பிட்ரியாக நீங்கள் என்ன டைம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டெல்டா டீன்றது நம்ம கேஸில் டெல்டா டி ஈக்குவல் டு 5 seconds இப்போ எடுத்துகிட்டு எக்ஸாம்பிள் படி. ஸோ டெல்டா டீயில் 5 secondsல it makes an angle of delta theta. So இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு if you draw two lines and connect you get a triangle. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இதுதான் பாயிண்ட் பி, இது வந்து பி பிரைம், இது வந்து சி. ஓகே, சென்டர். So we get an angle theta. Okay, so இது changing angle, so del theta. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு டெக்ஸ்ட் 5 seconds. ஸோ இந்த ஆங்கிளை மேக் பண்ணுறதுக்கு இட் டுக் 5 seconds. ஸோ த ரேஷியோ பிட்வீன் டெல் தீட்டா பை டெல் டி தான் வந்து என்னதுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. இட்ஸ் த ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ நம்ம எப்படி லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, அதனால ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இது வந்து ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது? when we make this del t small, that is when del t tends to 0, del theta by del t வந்து becomes d theta by dt. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா instantaneous angular velocity or simply angular velocity. Instantaneous angular velocity. ஓகே, இதோட சிம்பிள் வந்து ஒமேகா. ஸோ இதுவும் வந்து வெக்டார் குவான்டிட்டி. திஸ் இஸ் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ லீனியர் வெலாசிட்டியும் வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டியும் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் அங்கே டயக்ராமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் அ ரிஜிட் ஆப்ஜெக்ட் and this rigid object is made up of large number of particles, we are considering a particular particle at position P. So இது வந்து it is r distance from the center. Okay, we have an axis, about the axis this rigid body is rotating. So in the point la தான் we have the particle. So ஏதோ ஒரு time instantly if you want to know the linear velocity we have to put a tangent to this trajectory. இந்த trajectoryக்கு நம்ம ஒரு tangent வரைஞ்சோம்னா we get the linear velocity. Okay, so இப்போ we take 2 points P and P prime such that we form a triangle P prime CP. Okay, so in the triangle so in time delta t it makes an angular displacement of del theta. So
நம்ம ஆங்குலர் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு we have to find the ratio between angular displacement and time taken. So அது மூலமா we get the angular velocity. So in the limit del t tends to 0, we can write del theta by del t as a d theta by dt, where d theta by dt தான் நம்ம என்னன்னு சொல்றோம், instantaneous velocity ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதோட சிம்பிள் தான் ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு d theta by dt. ஸோ இதுக்கு பேர் தான் எய்தர் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே தீட்டான்றது ஆங்கிளை குறிக்குது. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் நம்மளுக்கு ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் திஸ் ஒமேகா அண்ட் தீட்டா. இது நம்ம முன்னாடியே டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது வந்து இது மாதிரி ஒரு செக்ஷன் ஃபார்முலா இருக்கும். if we have theta and this is L arc length and this is R, then we know L theta equal to R. Sorry, R theta equal to L. Okay, so இது மாதிரி நம்மளுக்கு we have the formula. ஸோ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் இந்த எல்ன்றது தான் இந்த ஆர்க் லென்த். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிம்லராக we have the arc length L. ஓகே, ஸோ திஸ் ஆர்க் லென்த் எல். ஸோ அதோட இதுதான் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்து நம்ம லீனியர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் dl by dt equal to v. Similarly, d theta by dt equal to நம்மளுக்கு ஒமேகா. ஓகே, இதுதான் நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணது. ஸோ நம்ம we have a equation. So the relation between r theta and L in a section. Okay, so இந்த செக்ஷனில் இதுதான் வந்து நம்மளோட ரிலேஷன். So now we are going to differentiate with respect to time. In the quantity we are going to differentiate. That is, we are going to operate d by d theta on both sides. d by d theta of L. Okay, so r theta equal to L, we are going to differentiate with respect to time. So r வந்து constant. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ரேடியஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ we can take a r outside, therefore we end up with d theta by dt. Similarly, இங்கே dl by dt. Okay, so இந்த dl by dt தான் we know as vன்னு தெரியும். அதே மாதிரி d theta by dtன்றது தான் ஒமேகா. Therefore the relation between angular velocity and linear velocity is v equal to r omega. இதுதான் வந்து ரிலேஷன். ஸோ இதுதான் வந்து எல்லா பார்ட்டிகளும் இந்த ரிலேஷனை ஒபே பண்ணும். ஓகே, ஸோ இங்கே எந்த பார்ட்டிகள் எடுத்தீங்கனாலும் ஸோ v வந்து, ஸோ நம்ம பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷனில் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து vன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா, ஸோ ஃபார் பியூர் translational motion so ஒரு block இருக்கு. if this block is moving at a velocity v, then each and every particle move with the same velocity of v. ஓகே, எல்லாமே அதே வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகும். இது மாதிரி மூவ் ஆச்சுன்னா தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், translational, pure translational motion சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ if you have an object and if each particle have different velocity, ஸோ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா லீனியர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இது அதிகமான வெலாசிட்டியில் இருக்கும், இது v1, இது v2, இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ரொட்டேஷ்னல் மோஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம ரொட்டேஷ்னல் மோஷனில் லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா then at different point different velocity இருக்கும். ஓகே, ஸோ இதே ஆப்ஜெக்ட்டுக்கு if you find the angular velocity, then அங்கேயும் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேம் angular value தான் இருக்கும், angular velocity value தான் இருக்கும். ஸோ for pure rotational motion so that ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆக்சிஸை பொறுத்து if it rotates. ஓகே, ஸோ இது மாதிரி ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிக்கிள் ஹாவ் த சேம் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, லீனியர் வெலாசிட்டி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆங்குலர் வெலாசிட்டி எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பியூர் ரொட்டேஷ்னல் மோஷன். ஸோ ஃபார் ஆப்ஜெக்ட்
for object in pure rotational motion, each and every particle have same angular velocity, but different linear velocity. Okay, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லீனியர் வெலாசிட்டின்னு மெஷர் பண்ணிங்கன்னா, ஸோ சென்டரில் இருக்கிற பார்ட்டிகிள் மூவே ஆகாது. ஸோ இதுவே சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்லோவாக மூவ் ஆகும், சென்டர்லேருந்து தூரமாக இருக்கிறது வேகமாக மூவ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து என்னதுன்னா லீனியர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ பட் ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லா பார்ட்டிகளுக்கும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ சென்டரில் இருக்க மூவ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, வி நோ தட் லீனியர் வெலாசிட்டி v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அட் சென்டர் r equal to 0, ஏன்னா ரேடியஸ் இருக்காது. ஓகே, ஸோ இங்கேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். ஸோ r equal to 0, therefore v equal to 0. ஸோ ஆக்சிஸில் இருக்கிற எந்த பார்ட்டிக்கிளும் வந்து மூவ் ஆகாது, தே ஆர் ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம we have to understand. ஸோ நான் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன்னா, this angular velocity is a vector quantity. Vector quantity na it has both the magnitude as well as direction. So angular velocity is a vector quantity. So இதோட magnitude தெரியும், which is d theta by dt. So இதுதான் வந்து magnitude of omega. So mod omega equal to d theta by dt. இது ஓகே. ஸோ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, we have to go with the right hand screw rule. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலில் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், இதுக்கு ஒரு பிக்சர் ஆட் பண்ணிடுறேன், தென் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் த பிக்சர். ஸோ இந்த டிஸ்க் வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இப்படி. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா அப்படியே ஆப்போசிட். Okay, so இது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், whereas clock rotates in this direction. இது கிளாக் வைஸ், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது ஸ்க்ரூ என்ன ஆகும், அட்வான்ஸ் ஆகும். ஓகே, ஸ்க்ரூ வந்து உள்ளே போகும். ஒரு ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு இஃப் யூ புட் இட் இன் அ போர்ட் அண்ட் இஃப் யூ ரொட்டேட் இன் அ கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த ஸ்க்ரூ வில் கெட் அட்வான்ஸ் இன்டு த போர்ட். போர்டுக்குள்ளே இது போக ஆரம்பிச்சுக்கும். ஸோ அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, அதே ஸ்க்ரூ ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டிஸ்க்கு இப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா, தென் த டைரக்ஷன் ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கும், இன்டு த போர்டாக இருக்கும். ஸோ அதோட மேக்னிடியூட் வந்து டி தீட்டா பை டிடி. இதுவே அந்த டிஸ்க் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா, தென் ஒமேகா வில் பி அவுட் ஆஃப் த போர்டு. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி அதோட மேக்னிடியூட் வந்து டி தீட்டா பை டிடி. ஓகே, ஸோ இதுதான் வந்து we can understand that omega is a vector quantity, so it must have both magnitude and direction. So magnitude is given by d theta by dt and the direction is given by right hand screw rule. Okay, so right hand screw rule நம்ம வந்து obey பண்ணோம்னா we can find the direction of the angular velocity. So next we try to find what's the value of omega cross r vector. Okay, so omega vector cross r vector. So இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். Okay, so in order to understand we need to analyze this diagram. Let me add this diagram. So this is the diagram. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இது ஆக்சுவலாக என்னதுன்னா, இந்த இடத்துல ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ we have a rigid object like this. முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தோம்ல, இது மாதிரி ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதில் ஒரே ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். ஓகே,
ஸோ அந்த பிளேனில் இட்ஸ் அ சர்க்குலர் பிளேன். ஸோ இந்த பார்ட்டிக்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் பார்ட்டிக்கிள் இஸ் present in the rigid object. So it executes a circular path எடுக்கும் when we rotate the rigid body about this axis. சரியா? ஸோ இப்போ we place an origin O. ஓகே, ஸோ ஒரு ஆரிஜின் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து ஓன் மார்க் பண்ணிட்டு, ஸோ இந்த பாயிண்ட் இந்த பார்ட்டிக்கிள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இருக்கிற பொசிஷன் வந்து பீன் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இஃப் வி ட்ரா வெக்டார் ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டார் இந்த பீக் போட்டோம்னா இட்ஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கிள் பி. ஓகே, ஸோ இது ஆரிஜின்லேருந்து போடுறதுனால இது பொசிஷன் வெக்டார். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்ட்டிக்கிள் இருக்குது. ஸோ இது ஆரிஜின். ஓகே, ஸோ இது பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார். ஸோ இந்த ஆர் வெக்டாருக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. ஒன்று என்னதுன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட், இன்னொரு காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, ஸோ எந்த வெக்டாரும் இது மாதிரி ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருந்துச்சுன்னா இட் ஷுட் ஹாவ் ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்டு இதுதான் வந்து நம்மளோட தீட்டா. ஸோ இதுதான் ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்டு இது வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have a vertical component இப்படி இருக்கும் which is equal to r perpendicular. இந்த வெக்டாரை அப்படியே நவுத்திட்டு போய் இங்கே வச்சுன்னா I get that r perpendicular. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் கிளியராக இல்லைன்னா let me write it. ஸோ இந்த சிம்பிள் என்னதுன்னா r இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து r perpendicular. ஸோ அதுதான் வந்து பர்பண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஆர் வெக்டார். ஸோ இந்த ஆர் வெக்டாரோட வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆர் பர்பண்டிகுலர் காம்பனண்ட். ஓகே, ஸோ இன்னொன்று இது ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஹரிசாண்டல் காம்பனண்ட் எங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ விச் இஸ் ஓசி. ஓகே, ஸோ ஓசின்றது ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்டு சிபின்றது சிபி. ஸோ சிபின்றது வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆர் ஆர் பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா we can find the value of r cross omega vector, omega cross r vector. ஓகே, ஸோ omega cross r vector வந்து is not equal to r cross omega vector. இப்போ நான் மாற்றி சொல்லிட்டேன், அதுக்காக நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ we are interested to find the value of omega cross r vector இந்த வெக்டார். ஓகே, ஸோ இதில் போல்ட் கேஸில் இருக்குது, என்னால் போல்ட் கேஸ் வரைய முடியாது. ஓகே, அதனால நான் ஒரு ஏரோ மார்க் போடுறேன். ஸோ ஏரோ மார்க் போட்டால் we are dealing with வெக்டார்ஸ்னு அர்த்தம். ஓகே, we should understand that. ஸோ நம்மளுக்கு அப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ பழைய டயக்ராம் தான் இது. பழைய டயக்ராமில் ரிஜிட் பாடி இங்கே இருந்துச்சுல, ஸோ இதே டயக்ராம் தான் அங்கே எடுத்திருக்கிறேன். ஸோ சிமிலர் ஒரு ஸ்லைஸு, மீதி எல்லாம் விட்டுட்டோம். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டத்தோட ஆரிஜின் இருக்குது. ஸோ we are making an position vector from this point to this point. ஓகே, நம்ம இப்போ அதை ஆர் வெக்டார்னு சொல்கிறோம். ஓகே, இது ஆர் வெக்டார் கிடையாது, இதை தான் ஆர் வெக்டார். ஸோ இந்த ஆர் வெக்டார் ஆஸ் பர்பண்டிகுலர் அண்டு parallel component. ஸோ அதுதான் இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ in order to find omega cross r vector, ஸோ நம்மளுக்கு r vector is nothing but our OP. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது OP தான் r vector. ஸோ by Pythagoras theorem OP equal to this adjacent side plus opposite side. So adjacent side OC plus opposite side வந்து CP. Okay, so omega cross r vector equal to nothing but omega cross OP. Okay, r vector ன்றது OP. This OP is nothing but omega cross OC plus CP. Okay, so OC and CP vector. Okay, இதுங்கெல்லாம் வெக்டார். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணால் வி கெட் ஒமேகா வெக்டார் கிராஸ் ஓசி வெக்டார் ப்ளஸ் ஒமேகா வெக்டார் கிராஸ் சிபி வெக்டார். ஓகே,
ஸோ இப்போ ஒமேகாவோட டைரக்ஷன் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும்? ஸோ ஒமேகாவோட டைரக்ஷன் இந்த ஆக்சிஸோட டைரக்ஷன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ ஒமேகாவோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ ஆக்சிஸோட டைரக்ஷனில் தான் ஒமேகா இருக்கும். எய்தர் இதுவாக இருக்கும், அட்வான்சிங் டைரக்ஷனில் இருக்கும், இல்லைன்னா பேக்வேர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் இது வந்து ஆக்சிஸோட டைரக்ஷன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம், எனி வெக்டார் ஐ கிராஸ் ஐ வெக்டார் வந்து ஜீரோன்னு பார்த்தோம். ஓகே, ஐ கிராஸ் ஐ கேப். ஓகே, ஸோ இது என்ன அர்த்தம்? ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா தென் நம்மளுக்கு என்ன தெரியும், அதோட கிராஸ் ப்ராடக்ட்டு ஜீரோ. ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், ஸோ ஒமேகா ஒமேகா கிராஸ் நம்ம ஓசி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஓசியும் ஒமேகாவும் ஒரே டைரக்ஷனில் இருக்கு. ஸோ த ஆங்கிள் பிட்வீன் ஓசி அண்டு ஒமேகா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி. த ஆங்கிள் பிட்வீன் ஓசி அண்ட் ஒமேகா வந்து 0 டிகிரி. தேர்ஃபோர் நம்ம அப்போது ஒமேகா கிராஸ் ஓசி எப்படி எழுதலாம்? ஸோ மாட்லெஸ் மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட் ஒமேகா வெக்டார் மாட் ஓசி வெக்டார் சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே தீட்டா வந்து 0 டிகிரி. தேர்ஃபோர் இந்த ஃபுல் டேர்மும் 0. தேர்ஃபோர் நம்மளோட இந்த டேர்ம் இருக்குல்ல, இது வந்து 0 ஆகிடும். ஏன்னா இங்கே ஒமேகா அண்டு ஓசி ஆர் பேரலல். ஸோ பேரலல் வெக்டாருக்கு, ரெண்டு பேரலல் வெக்டாருக்கு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 0. ஓகே, ஸோ இதுவே அது ஆங்கிள் மேக் பண்ணியிருந்துச்சுன்னா தென் தேர் பி கிராஸ் ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாம். இந்த ரெண்டுமே பேரலல் வெக்டார்னால போயிடுச்சு. ஸோ மீதி என்ன இருக்குது? வி கெட் ஒமேகா வெக்டார் கிராஸ் சிபி வெக்டார். சிபி வெக்டார்ன்றது என்னது? சிபி இஸ் நத்திங் பட் ஆர் பர்பெண்டிகுலர். ஓகே, therefore we can write omega vector cross r vector equal to omega cross r perpendicular. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா ஆக்சுவலாக, ஸோ நம்மளுக்கு ஒமேகா ஆர் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், வின்னு தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து வி வாண்ட் டு ப்ரூவ். ஓகே, ஸோ இப்போ வியோட டைரக்ஷனும் இதுவும் ஒரே டைரக்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒமேகா டைரக்ஷன் இந்த டயக்ராமில் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒமேகாவோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஸோ அந்த வெக்டார் எங்கே எழுதிட்டு வந்தோம்னா இங்கே இருக்குது ஒமேகா டைரக்ஷன். ஓகே, வேற ஆர் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன், இந்த வெக்டார் ஆர் பர்பெண்டிகுலர் வந்து இந்த வெக்டார். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வி ஆர் மேக்கிங் அ கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோன்னா இந்த பிளெயின் இருக்குல்ல, இந்த பிளெயினுக்கு பர்பெண்டிகுலரில் தான் இதோட ரிசல்டன்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் பர்பெண்டிகுலர் எதுனா இந்த டைரக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் இன்சைட் த பிளெயின். ஓகே, இந்த பிளெயினுக்கு இன்சைடில், ஸோ இந்த பிளெயினுக்கு இன்சைட் டைரக்ஷன். ஓகே, இந்த டைரக்ஷன். ஸோ அதுதான் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் இருக்குது. அங்கே தான் நம்மளோட வியும் இருக்குது. ஓகே, ஸோ ஸோ இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலரான வெக்டார் எதுனா நம்மளோட வி வெக்டார். ஓகே, ஸோ இது ஐன்னு எடுத்துக்கிட்டிங்க, இது ஜேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கே டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நம்மளோட லீனியர் வெக்டார், லீனியர் வெலாசிட்டி வந்து இந்த பார்ட்டிகளோட ட்ரெஜெக்டரிக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ அதே இதை நம்ம இஃப் வி டேக் a cross product between omega vector and r vector whose magnitude is nothing but our linear velocity ஓட magnitude தான். ஆனால் டைரக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் அதுவும் கரெக்டாக இருக்கு. ஓகே, therefore we should not take dot product, we should take a cross product. இங்கே இடத்துல ஒமேகாக்கும் ஆர் வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளோட வி வெக்டார் வந்து இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் ஒமேகா வெக்டார் அண்ட் வி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் ஆர் வெக்டார். ஓகே, ஸோ வி வந்து பர்பெண்டிகுலர் டு ஒமேகா வெக்டாரும் இருக்குது, ஆர் வெக்டாரும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலராக இருக்குன்னா தென் இட் இஸ் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு போத் ஆஃப் திஸ் வெக்டார். தேர்ஃபோர் we should take, we also know omega r equal to v ன்னு தெரியும். ஓகே, ஸோ இங்கே வந்து இதுங்க வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே டாட் ப்ராடக்ட் எடுக்கணுமா இல்லை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணுமான்றது தான் தெரியல. ஓகே, ஸோ இங்கே நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா தென் ஒமேகாவும் ஆரும் வந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. தேர்ஃபோர் இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ சின்ஸ் ஒமேகா அண்ட் ஆர் ஆர் பர்பெண்டிகுலர் வி ஷுட் டேக் கிராஸ் ப்ராடக்ட். அப்படி எடுத்தோம்னா வி ஆல்சோ கெட் த
correct direction of V. Okay, so therefore நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா omega cross r vector perpendicular, okay, perpendicular component equal to V vector. Okay, so number in order to find the linear velocity, we should make the cross product between omega and the perpendicular distance from the axis to the particle. Okay, so in the r perpendicular என்றது என்னது? It's the perpendicular distance from the axis to the particle. Okay, so அதனால தான் இதை r perpendicular சொல்றோம். Okay, so இதுதான் வந்து relation between omega and omega r and v. Okay, omega அதாவது angular velocity and linear velocity கான relation. ஸோ இப்போ ஒரு ப்ரீஃப் ரீகேப், ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் டிஸ்கஷனாக போயிடுச்சு, ஒரு ப்ரீஃப் ரீகேப் மட்டும் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம், வி டிஃபைன்டு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு டெல் ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. பார் போட்டுக்கிறேன், பார் போட்டால் ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி டெல் தீட்டா பை டெல் டி. ஓகே, ஏரோ மார்க் போட்டால் இது வெக்டார், பார் போட்டோன்னா ஆவரேஜ். பார் மீன்ஸ் ஆவரேஜ், மீன்ஸ் ஆவரேஜ். ஓகே, முன்னாடி நம்ம வி பார் போடுவோம், வி பார் போட்டாலும் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு அர்த்தம். ஸோ ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி மீன்ஸ் அது எப்படி டெஃபினிஷனா டெல் தீட்டா பை டெல் டி. ஓகே, ஸோ இந்த லிமிட், இதை அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த லிமிட் டெல் டி டென்ஸ் டு 0, del theta by del t equal to d theta by dt which is equal to omega. இதுதான் என்னதுன்னா angular velocity or instantaneous angular velocity. ஓகே, இது வந்து நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இது ரிஜிட் பாடி டயக்ராம்ல இருந்து we derived. ஓகே, ஸோ ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் at a different time, and if these 2 points make an angle theta when we draw a perpendicular line from the axis, then the theta value is from time difference of del t. Okay, so இந்த டைம்ல இருந்து இந்த டைம் போறதுக்கு it makes a angular displacement of del theta na, then what is the ratio between the angular velocity angular displacement and time taken எடுத்தோம்னா we get to the angular displacement, average angular velocity கிடைச்சிரும். ஓகே, ஸோ அதில் இந்த லிமிட்டிங் கேஸ் போடும் போது we get instantaneous angular velocity கிடைச்சிரும். ஓகே, ஸோ இது ஒரு பார்ட். ஸோ we defined omega vector, omega equal to d theta by dt ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ we want to establish relation between omega and v. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிகளுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கு, லீனியர் வெலாசிட்டி இருக்கு, அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷனை we want to establish. ஸோ இது பேரு ஆங்குலர் வெலாசிட்டி, இது வந்து லீனியர் வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷனை we want to establish. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், நம்மளோட பழைய செக்டாரோட ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ செக்டார் ஆஃப் ஆங்கிள் தீட்டா and if this distance is r and this arc length is L, then we have the formula L equal to r theta. Okay, which is similar to our case. நம்ம கேஸ் எடுத்தீங்கனாலும் இங்கே வந்து ஒரு செக்டார் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த செக்டார், இந்த லென்த் எல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆறு, தென் இது வந்து தீட்டாவாக இருந்துச்சுன்னா then we know that we can write by differentiating this with respect to time dl by dt equal to r times d theta by dt. So இது by definition it's the linear velocity and this by definition is the angular velocity. So we have v equal to r omega ன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, இதுவும் வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஸோ இதுவும் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இதுங்க ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டினால வெக்டாருக்கு நம்ம we can ஒரு வெக்டாரை இதுவும் வெக்டார் குவான்டிட்டி, ஆக்சுவலாக இதுவும் வெக்டார். ஓகே, ஸோ நம்ம அப்போ ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியிலேருந்து இன்னொரு வெக்டார் குவான்டிட்டி கொண்டு வரணும்னா we have to perform cross product. ஓகே, ஸோ cross product பண்ணணும். ஸோ ஒமேகா வெக்டார் cross r வெக்டார் equal to v vector. Okay, so ஆனால் இங்கே r vector has both parallel component as well as perpendicular component. Okay,
ஸோ இதுக்கு parallel காம்பனண்ட்டும் இருக்குது, perpendicular காம்பனண்ட்டும் இருக்குது. ஓகே, with respect to omega. Therefore நம்ம இது வந்து r omega vector cross இந்த வெக்டாரை போட்டோம்னா r parallel plus r perpendicular. ஓகே, இதை தான் நம்ம முன்னாடி என்ன எழுதியிருந்தோம்னா OCCPன்னு எழுதியிருந்தோம். ஓகே, ஸோ perpendicular component தான் CP. ஸோ ஈக்குவல் டு இங்கே V வெக்டார் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நம்மளுக்கு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் பேரலல் ப்ளஸ் ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் பர்பண்டிகுலர் போடணும். ஓகே, ஸோ இது ரெண்டு வெக்டார் இதுவும் பேரலாக இருந்துச்சுன்னா இந்த குவான்டிட்டி கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும் போது 0. ஸோ இது மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, தேர்ஃபோர் ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் பர்பண்டிகுலர் ஈக்குவல் டு V வெக்டார். இதுதான் வந்து கரெக்டான relation between vector equation for the relation between angular velocity and linear velocity. Okay, so இதுதான் நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to நம்ம இது வரைக்கும் என்னது angular velocity பார்த்தோம். ஸோ அப்போ ஆப்வியஸாக we have to find angular acceleration. So the next thing is angular acceleration. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன். இதோட சிம்பிள் வந்து ஆல்ஃபா. ஓகே, வேற லீனியர் ஆக்சலரேஷனுக்கு சிம்பிள் லீனியர் ஆக்சலரேஷன் ஓட சிம்பிள் வந்து ஏ. ஓகே, ஸோ ஏ பை டெஃபினிஷன் என்னது? ஏ ஈக்குவல் டு ஆவரேஜ் லீனியர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஆவரேஜ் லீனியர் வெலாசிட்டி இது இல்லைன்னா எழுதிடுறேன். ஆவரேஜ் லீனியர் velocity. So இது by definition வந்து rate of change of velocity. Okay, so del v by del t இது வந்து average velocity. இதுல இருந்து if you want to find instantaneous velocity a கண்டுபிடிக்கணும்னா what we have to do, நம்ம வந்து limiting case போடணும் del t. so இந்த limit del t tends to 0, del v divided by del t equal to dv by dt. ஸோ இந்த dv by dt தான் நம்மளோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ ஏ ஆக்சுவலாக இதுவும் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த பார் வந்து நம்மளுக்கு ஆவரேஜை மீன் பண்ணுது. வேற இந்த ஏரோ மார்க் போட்டோன்னா இது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இது ஆவரேஜ் வெலாசிட்டி ஏ பார், இது ஏ வெக்டார் is dv vector by dt vector. So இது என்னதுன்னா instantaneous velocity. Yes, velocity. இதெல்லாம் நம்ம முன்னாடியே டிரைவ் பண்ணியிருப்போம். தேர்டோ செகண்ட் யூனிட்ல நம்ம டிரைவ் பண்ணோம். ஓகே, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். சாரி, இதுவும் ஆவரேஜ் லீனியர் ஆக்சலரேஷன். ஸோ மிஸ்டேக்காக எழுதிட்டேன். ஸோ இது வெலாசிட்டி இல்லை, ஆவரேஜ் லீனியர் ஆக்சலரேஷன். இது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் லீனியர் கேஸ். ஓகே, ஒரு பாடி ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்கிற வெலாசிட்டி. இதுவே ஒரு பாடி ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு எல்லாமே ஆங்குலர் வெலாசிட்டியாக இருக்கும். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு we have angular acceleration. ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்போ டெஃபினிஷன் என்னதுன்னா, ஸோ ஆல்ஃபா தான் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ ஆவரேஜ்னா பார். ஓகே, தேர்ஃபோர் ஆல்ஃபா பார்ன்றது என்னதுன்னா ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ இது வந்து ஈக்குவல் டு டெல் ஒமேகா பை டெல் டி. இது வந்து வெலாசிட்டி. ஓகே, ஸோ அங்கே எப்படி லீனியர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுத்தோமோ அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது என்னது? ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அது வந்து ஆல்ஃபா வெக்டர். ஓகே, ஸோ இது என்னதுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் acceleration. Okay, instantaneous angular acceleration alpha. So இது எப்படி கண்டுபிடிக்கணும்? limit del t tends to 0 del omega vector by del t.
ஓகே, ஸோ இங்கே வெக்டார் கூட போட்டுக்கலாம், இது வெக்டார் குவான்டிட்டினால. ஸோ வி ஹேவ், ஸோ இதை தான் நம்ம ஃபுல்லாக என்னென்னு எழுதலாம், டி ஒமேகா வெக்டார் பை டிடின்னு எழுதலாம். ஓகே, தேர்ஃபோர் இன்ஸ்டன்டேனியஸ் angular acceleration alpha equal to d omega vector by dt. ஓகே, ஸோ இதுதான் வந்து instantaneous இல்லைன்னா வெறும் angular acceleration. So angular acceleration is given by d omega by dt. ஸோ நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணியிருந்தோம்னு பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் லீனியர் வெலாசிட்டி இருந்துச்சு, அதுக்கு வி டிஃபைன் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ லீனியர் சாரி இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கு வி டிஃபைன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லீனியர் வெலாசிட்டி இருந்துச்சு, வி டிஃபைன் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுறது, இது ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி லீனியர் ஆக்சலரேஷன் இருந்துச்சு, வி டிஃபைன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. ஓகே, ஸோ அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தது ஆப்வியஸாக என்னது, லீனியர் ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே ஆங்குலர் ஃபோர்ஸ். ஸோ ஆங்குலர் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் டார்க், அதோட சிம்பிள் வந்து டவ். ஸோ இதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம், டார்க் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். முன்னாடி எங்கே கிராஸ் ப்ராடக்ட் யூட்டிலைஸ் பண்ணோம், இன் எஸ்டாப்ளிஷிங் தி ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு வி யூட்டிலைஸ்டு கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, சிமிலராக இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் வி நீட் கிராஸ் ப்ராடக்ட். அதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருந்தோம், ஸ்லைட் வேகமாக ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துருவோம். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்கில் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு then we defined angular velocityனா என்னன்னு டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டினா என்னன்னு டிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டினா என்னன்னு டிஃபைன் பண்ணோம். ஓகே, இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒன்ஸ் இது டிஃபைன் பண்ணானே வி எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கிள் வந்து இப்படி லீனியராகவும் போகுது, ஆனால் இது ஆக்சிஸை பொறுத்து இட் மேக்ஸ் an angle theta. ஓகே, ஸோ அப்போது அதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி, இதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது, லீனியர் வெலாசிட்டி இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷனை வி எஸ்டாப்ளிஷ். ஓகே, ஒன்ஸ் இது ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தென் நம்மளுக்கு லீனியர் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு சொன்னோம், அதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலை வச்சு வி டிஃபைன்டு த டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா. ஓகே, ஸோ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா இட் வில் பி இந்த அட்வான்சிங் டைரக்ஷன், அதாவது இன்டு த பிளெயின். இதுவே ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த பிளெயின். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளெயினுக்கு அவுட் சைடு உங்களை நோக்கி வரும். ஓகே, இதுவே கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துருக்கிற டைரெக்ஷனுக்கு அதே டைரெக்ஷனில் போர்டை நோக்கி உள்ளே போகும். அதுதான் டைரெக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி முடிஞ்சானே we establish the vector relationship between angular velocity and linear velocity. இதுதான் வந்து பர்ஃபெக்டான டெரிவேஷன், கம்ப்ளீட் டெரிவேஷன் ஃபார் ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி. ஒன்ஸ் வெலாசிட்டி எல்லாம் டீல் பண்ணி முடிச்சானே தென் வி மூவ் ஆன் டு ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷனோட சிம்பிள் ஆல்ஃபா, லீனியர் ஆக்சலரேஷனோட சிம்பிள் வந்து ஏ. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி லீனியர் ஆக்சலரேஷனை ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டிஃபைன் பண்ணி அதிலிருந்து லீனியர் ஆக்சலரேஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் டிரைவ் பண்ணோமோ, இந்த சேம் வே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் டிஃபைன் பண்ணோம், விச் இஸ் டெல் ஒமேகா பை டெல் டி. ஓகே, ஸோ அதிலிருந்து லிமிட்டிங் கேஸ் போட்டு, தட் இஸ் இந்த லிமிட் டெல் டி டென்ஸ் டு 0, டெல் ஒமேகா பை டெல் டி எப்படி எழுதலாம், டி ஒமேகா பை டிடின்னு எழுதலாம். இந்த குவான்டிட்டியை தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்கிறோம், இல்லைன்னா சிம்பிளாக வெறும் ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன ரிலேஷனில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இது அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ரிலேஷன் இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், இது வந்து லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, இது வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ
இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷனை we establish. ஓகே, ஸோ எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து லீனியர் வெலாசிட்டி. ஓகே, இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இதுக்கான ரிலேஷன் வந்து வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர் வெக்டார். ஓகே, ஆர் கிராஸ் ஒமேகா வெக்டார்னு எழுதிருப்பார், தப்பாயிடும். ஸோ அதுக்கப்புறம் இது லீனியர் ஆக்சலரேஷன், இது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் we are going to establish the relation between force and torque. ஸோ இது வந்து லீனியர் ஃபோர்ஸு, இது ஆங்குலர் ஃபோர்ஸை தான் நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தெரியும், லீனியர் மொமெண்டம். அதே மாதிரி டார்க்குக்கும் we have to find ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ தென் we take டைம் டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா we get the ஃபோர்ஸ் ஆர் ஆங்குலர் ஃபோர்ஸ், அதுதான் நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, பை. இன்னைக்கு கிளாஸ் இது.